அடுத்தபடியாக விநாயகமூர்த்தி அண்ணன் அவர்கள் வேஷ்டி அறிவிட்டு ஐயா கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக பாலமுருகன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர் பாலமுருகன் அவர்கள் அங்கவஸ்திரம் தண்ணி வைப்பார்கள். இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான காரணம், நம்மளுடைய சொந்தங்களில், நம்மளோட உறவுகளில் சாதித்தவர்கள் இங்கே வந்து அவங்களோட சாதனை விழாவை பகிர்ந்து கொண்டு அதன் பொருட்டு நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்று நம்ம ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி, இதுதான் நமக்கு கிடைத்த வெற்றி என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி. அடுத்தபடியாக திருமணமாகாத இளைஞர்களுக்கு குலுக்கல் முறையில் சிறப்பு பரிசு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சீக்கிரம் எல்லாரும் போட்டிங்களா? அப்போ குலுக்கல் முறையில் எடுத்துடலாமா? ஒருத்தவங்களுக்கு தான் பரிசு, எல்லாருக்கும் கிடையாது. நல்லா குளிக்கிடுங்க. மேத்ரா இங்கே இருக்காங்க, மேத்ரா வர சொல்லுங்க. சின்ன பாப்பா மேத்ரா வேற. சரி, ஓகே. தம்பி வாங்க. நல்லா கொடுங்க. இதில் கல்லாட்டம்லாம் ஆடலை, நல்லா பார்த்துக்கங்க இளைஞர்களே. இல்லை, செந்தில் பேரும் வரலாம். அதுதான் பாலமுருகன். பாலமுருகன் நிறைய பாலமுருகன் பேர் சொல்லு. நூகா பிளாஸ்ட். இல்லை, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. நாங்கள் இப்போ இல்லை இல்லை, அவர் இன்னும் திருமணம் ஆகலை, அவர் நிச்சயம் தான் பண்ணியிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அவர் பேச்சுலர் தான். இந்த சிறப்பு பரிசை ஐயா திரு கேவிஆர் காஜிஸ்ரீ ஐயா அரசு அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அதே மாதிரி 150வது நபராக பதிவு செய்த நபருக்கு சிறப்பு பரிசு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் 150வது பேர் வந்து திரு சாமிநாதன் திருவோணம். வந்திருக்காங்களா? வரலை, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக இருக்கிறது திரு ஆனந்த் இன்ஃபோசிஸ். வந்திருக்காரா? அவருக்கு தான் அந்த சிறப்பு பரிசு. அவர் தான் அந்த 150வது பதிவு செய்த நபர். அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ஐயாரப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கும் நிச்சயம் ஆயிருக்கு. அடுத்தபடியாக 100வது சிறப்பு பரிசு, 100வது நபராக பதிவு செய்த நபருக்கு சிறப்பு பரிசு. அதை வந்து நமது ஒருங்கிணைப்பாளருடைய மகன் திரு கிருத்திக் கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கிருத்திக் கணேஷ், திரு முத்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மிக நன்றி. அடுத்தபடியாக 18/9/2016 இன்னைக்கு நம்ம சென்னை வாழ் வல்லநாட்டு நகரத்தாரோட 4வது கூட்டம்பா, இத்தனாம் தேதியிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது ஆளாக ரெஜிஸ்டர் பண்ணார் ஒருத்தர். அவரே நம்ம ஒருங்கிணைப்பு குழுவில் ஒருத்தர் தான். திரு ராஜாராம் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு பரிசு திரு மதி அவர்களை வழங்குமாறு அழைக்கின்றோம்.
மிக்க நன்றி. இவரும் நிச்சயமானவர் தான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அடுத்தபடியாக ஒரு ஆலோசனை கடிதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருப்போம். அதில் கண்டிப்பாக நம்மளுடைய சென்னை வாழ் வல்லநாட்டு நகரத்தாருடைய சங்கத்தின் வளர்ச்சி, எதிர்கால செயல்பாடு, உங்களுடைய கருத்து. ஏன்னா எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலையே, நானும் பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஏங்கினவர்கள்லாம் நிறைய பேர் 3 கூட்டத்திலையும். அதனால தான் இந்த பிளானு, ஒரு ஆலோசனை பெட்டி வச்சுருக்கிறோம் மேடையில். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அதில் ஒரு 2லேருந்து 3 வரி 4 வரி எழுதி இந்த ஆலோசனை பெட்டியில் போட்டுருங்க. மிக்க நன்றி.